அப்போ அந்த கைலாயத்தில் எப்படி இந்த அகச்சந்தானம் உருவானது அப்படிங்கும் போது திருநந்தி தேவருக்கு சிவபெருமான் அவருக்கு வேத சிவாகமங்கள் பொருள் ஒருமை விளங்கிக் கொள்வதிலே இடர்பாடு நேர்ந்தது திருநந்தி தேவருக்கு இல்லையா. அப்போ சுவாமி அவருக்கு வேத சிவாகமம்லாம் ஏற்கனவே உபதேசம் பண்ணியிருக்கிறார். அவை இரண்டும் பொருள் ஒத்து உள்ளதை விளங்கிக் கொள்வது அவளை எளிதல்ல. திருமூலரே நாதன் உரையவை நாடின இரண்டு அந்தம் வேதமதி என்பர். இரண்டு அந்தங்களும் வேதாந்தமும் சித்தாந்தமும் வேதம்னு சொல்வார்கள். பெரியோருக்கு அபேதமே, பெரியோர்களுக்கு தான் அது அபேதம் வேதமில்லை தெரியும் சொல்வார். பெரியோர்கள்லாம் யாருன்னா இந்த சந்தானத்தின உபதேசம் பெற்றவர்கள், அவர்களுக்கு தான் தெரியும். இது வேதாந்தம் சொல்றது உபனிஷத்துக்களை, ஏகாந்தவாதம் வேதாந்தம் சொல்லப்படும், அது வேற. வேதாந்த தெளிவாம் சைவ சித்தாந்தம் சிவபிரகாசில் படிச்சிருக்கோம். ஆக உபனிஷத்து, அந்த உபனிஷத்தினுடைய கருத்து வேதாந்தம், சிவாகமத்தின் கருத்து சித்தாந்தம், ரெண்டும் ஒன்றுதான். வேத சாரமாக இருப்பதுதான் சிவாகமம். அதை உணர்த்தினார். அந்த உபதேசத்தை கேட்ட திருநந்த பெருமான் அதை கேட்டு சிந்தித்து தெளிந்து நிட்டை கூடிவிட்டார். நாம சித்தாந்த வகுப்புல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா. நான் சித்தாந்த வகுப்பு நடத்துறேன், வைராக நடத்துறேன்னா நான் நிட்டை கூட பெறாதவன், சித்தான்மா தான். நான் கேட்டதை ஆசிரியர் மூலமாக கேட்டதை பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். ஆனா சிவபெருமானே உணர்த்துறார் அப்படின்னா அதை கேட்டவர்களுக்கு என்ன அந்த சித்தாந்த அனுபவம், முக்தி அனுபவமே கிடைச்சது. ஆகவே கேட்டு சிந்தித்து தெளிந்து நிட்டை ஓடி விட்டார். யாரு? திருநந்தி தேவர். அவர் சிவமாய் விளங்குகிறார். அவரிடம் சனத்குமார முனிவர் நிறைய முனிவர்களுக்கு அவர் உபதேசித்திருக்கின்றார். நந்தி முனி கணத்து அளித்த உயர் சிவஞான போதம் சிறப்பு பாயிரம். கணம்னா என்ன? கூட்டம், முனிவர் கூட்டம். சிவஞான போத சிறப்பு பாயிரம் ரொம்ப முக்கியம். நந்தி முனி கணத்து அளித்த உயர் சிவஞான போதம். அந்த ஆகம சிவஞான போதத்தை சுவாமிகிட்ட உபதேசமா கேட்டு அதை முனிவர் கணங்களுக்கு சொன்னார். அந்த முனிவர் கணங்களிலே சிறந்தவர் சனத்குமார முனிவர். அவர் கணத்து ஓர் செல்வர் அப்படின்னு சிவபிரகாசர் சொன்னார். சிவபிரகாசர் அகச்சந்தான குறவர் யாரு, புறச்சந்தான குறவர் யாரு சொல்லக்கூடிய பாடல் இருக்கின்றது அல்லவா. தேவர் பிரான் வளர் கையிலை காவல் பூண்ட திருநந்தி, அவர் கணத்து ஓர் செல்வர் என்று சொல்வார் சனத்குமார முனிவர். ஆக அந்த சனத்குமார முனிவர் அதை சத்தியநாத சிவனுக்கு உபதேசிக்க, அவர் பரஞ்சோதி முனிவருக்கு உபதேசிக்க, இப்படி கைலாய மலையிலே அந்த உபதேச பரம்பரை. இந்த உபதேசம் பெற்றவர்கள்லாம் பாசனிக்கமும் சிவபெயரும் பெற்று விட்டார். ஆக இப்படி இந்த அகச்சந்தானம் அப்படி கைலாய மலையில உருவாயிருக்கும் போது அந்த ஞான உபதேசத்தை பூலோகத்திலே, நம்ம இந்தியாவில் இருக்கிறோம், உலகத்தில் இருக்கிறோம்னா நம்ம இந்தியான்னு ஆரம்பிக்கணும், தமிழ்நாடுன்னு வரணும். இந்த உலகத்தையே விட்டு மேலுலகம் இந்திரலோகம் இருக்கு, தேவலோகம், அதனிலும் மேலாக கைலாயம் இருக்கிறது. இது கைலாய யாத்திரைன்னு போறோம், இந்த கைலாயம் இது வேறு இல்லையா. இப்ப நாம பார்த்த அகச்சந்தானம் உருவானது நம்பியாளர்களுக்கு வெள்ளை ஆணை அனுப்பி அழைத்து சென்றார் அல்லவா, இந்த மேலுலக கைலாயம். வானமாக்கமெல்லாம் வெறுக்கார் நம்பியாளர்கள். ஆகவே இது பூலோகம்னு சொல்லணும். பூலோகத்துல அந்த உபதேசம் யாருக்கு முதல்ல கிடைச்சதுன்னா, பூலோகத்தில் இந்திய திருநாட்டில் தமிழ்நாட்டில் திருவண்ணூரில் சுவேதவன பெரும்பாடு பெருமை கிடைத்தது. கைலாய ஞான உபதேசம். அப்ப தமிழ்நாட்டுக்கு பெருமைன்னு தமிழின் பெருமை, தமிழ்நாட்டின் பெருமை, எவ்வளவோ விஷயங்களை மக்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. தலையாய பெருமை இதுதான், இதுக்குனே அவர் எந்த பெருமையும் கிடையாது. ஏன்னா மற்ற எத்தனை பேர்கள் பெற்றாலும் அவையெல்லாம் சாஸ்வதம் அல்ல, அந்த பிறவியோடு கழிந்து போகும். இது இந்த புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி இத்தனை பிறவி எல்லா பிறவும் பிறந்து இழைத்தேன்னு வர்ற ஆன்மாவுக்கு மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு வீடுற்றேன்னு சொல்ற மாதிரி அந்த வீடு வேற்றை தரக்கூடிய உபதேசம். வீடு வேற்றையோட உயர்ந்த பேர் இல்லை. ஆகவே இந்த உபதேசத்தை விட பெரிய உபதேசம் இல்லை. இந்த ஞான உபதேசம் கைலாயத்துக்கு அடுத்தபடியாக தமிழ்நாட்டுக்கு தான் கிடைத்திருக்கின்றது என்று சொல்லும் போது இதை தாண்டிய பெருமை தமிழ்நாட்டுக்கு வேற எதுவும் இல்லை. இந்த பெருமையை நாம தான் சொல்லணும், மற்றவர்களுக்கு தெரியாது. தெரிஞ்சாலும் என்னுடைய மதிப்பு தெரியாது. நாம தான் நம்ம குழந்தைகளுக்கு இந்த பெருமை எடுத்துதான் தமிழ்நாட்டுக்கு தலையாய பெருமை. திருவண்ணூரிலே அப்ப நடுநாடுன்னு சொல்லுவாங்க, இப்ப விழுப்புரம் மாவட்டம். திருவண்ணூரிலே அங்கே பெண்ணாடத்து அச்சுத கடப்பாளருக்கு புதல்வராய் தோன்றியவர் வரலாறு தெரியும். அவர் பரஞ்சோதி முனிவர் ஞான தீட்சை புரிந்தருளி அந்த சுவேதவனருக்கு மெய்கண்டார் என்ற தீஷாநாமம் சுட்டியருளி தாம் அந்த சத்தியஞான தரிசனிடம் பெற்ற உபதேசத்தை அவருக்கு உபதேசித்தார். யாரு? பரஞ்சோதி முனிவர்.
திருவிளையாடல் புராணாசிரியர் பரஞ்சோதியார் அவர் வேறு, இவர் கைலாயத்தை பரஞ்சோதி. அவரும் மெய்கண்டாரும் கேட்டு தெளிந்து சிந்தித்து தெளிந்து நிட்டே கூடிவிட்டார். அந்த உபதேசத்தை அவர் சிவஞான போதம் என்று செந்தமிழ் சாத்திரமாக அருள் செய்தார். பல பக்குவா சீடர்களுக்கு அதை உபதேசித்தார். அவர்களில் ஒருவர் மனவாசகம் கடந்தார். அவர் உண்மை விளக்கம் என்று சாஸ்திரம் அருள் செய்தார். அது மூலமாக தான் நம்ம சித்தாந்த சாஸ்திரங்களே உள்ள போக முடியும். உண்மை விளக்கம் படிக்காம எந்த சாஸ்திரத்துக்கும் போக முடியாது. அவ்வளவு அத்தியாவசியமானது. அடுத்தது மற்றொரு சீடர் அருணந்தி சிவாச்சாரியார். இவர் சிவஞான போதத்தை விரித்து வழிநூலாக சிவஞான சித்தியார் பரவக்கம் சுபக்கம் என்று அருள் செய்தார். அப்புறம் அருணந்தி சிவாச்சாரிய சீடராக மறைஞான சம்பந்தர், அவருக்கு சீடராக உமாதிஷ்ணம். உமாதிஷ்ணம் 8 சாஸ்திரங்கள், சிவபிரகாசம் முதலான 8 சாஸ்திரங்கள். அதுபோக சிதம்பரத்துக்கு தலபுராணம், கோயில் புராணம் என்று ஒரு தலபுராணம் அருளி செய்கின்றார். வடமொழியாக சமஸ்கிருத மொழியிலும் பல அருமையான சைவ நூல்கள், பௌஷ்கராகம பாஷ்யம்லாம் அருளி செய்கின்றார். ஆக இப்படி மெய்கண்டாந்திலிருந்து உமாவதீஸ்வரம் வரை இந்த 4 புறச்சந்தானம். அந்த உமாவதீஸ்வரத்தின் சீடர் அருள்நமச்சிவாயர், அவருக்கு தாம் பெற்ற உபதேசத்தில் அருள் செய்து நம்முடைய ஆன்மார்த்த மூர்த்திகளாக, என்ன தில்லைவாழ்ந்தனர் அல்லவா, இவருடைய ஆன்மார்த்த மூர்த்தி நடராஜர், ஞானமா நடராஜ பெருமான், அதே அருள்நமச்சிவாயருக்கு வழங்கி அதை பூசித்து வரும்படி சொல்கின்றார். அவர் நாரடைவில் சித்த சிவபிரகாசம் என்ற நம்முடைய அருமையான சீடருக்கு இந்த ஞானோபதேசத்தை செய்து அவருக்கு அந்த ஆன்மார்த்த மூர்த்திகளை வழங்குகிறார். அந்த சித்த சிவபிரகாசர் பல தலங்களுக்கும் சென்று இங்கிருந்து மயிலாடுதுறை செல்கின்ற வழியிலே உள்ள மூவலூருக்கு செல்லும் பொழுது அங்கு அதிபக்குவராக வைத்தியநாதர் என்ற சிறுவர் விளங்குவதை கண்டார். அவர் அதற்கு முன்னரே வைத்தீஸ்வரன் கோயிலை தரிசனம் செய்யும் போது அங்கு மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி தீரானு தீர்த்தருள வல்ல வைத்தியநாத பெருமானே ஒரு சிவாச்சாரியர் வடிவிலே வந்து ஒரு சிவலிங்கம் வழங்கியருள பெற்ற பெரும் பேற்றுக்குரியவர் யாரே அந்த வைத்தியநாதர். அவர் நிட்டை கூடும் பக்கோராய் உபதேசத்தை கேட்டால் உடனே நிட்டை கூடக்கூடிய ஒரு தீவிரதர சத்திரிவாதத்திலே இருப்பதை உணர்ந்த சித்த சிவபிரகாசர் அவரை பெற்றோரிடம் எடுத்துச் சொல்லி சீடராக்கி கொண்டார். பெற்றோர்களும் ஏற்கனவே இவருடைய அருட்பெருமை எல்லாம் வைத்தீஸ்வரன் கோயிலை தெரிந்து கொண்டார்கள். ஆகவே ஒரே புத்திரராக இருந்தாலும் அவரை வழங்கிவிட்டார். அவருக்கு வேதாரண்யம் என்று சொல்லக்கூடிய திருமறை காட்டிலே ஞானோபதேசம் செய்து நமச்சிவாயம் என்ற தீட்சாநாமம் வழங்கினார். அன்று தொற்று நமச்சிவாய மூர்த்திகள் என்று அவர் ஆகிவிட்டார். அப்படியே எல்லாரும் திருவாவடுதுறைக்கு சீடர்கள் சகிதமாக வரும்போது இங்கு ஒரு ஆதீன திருமணத்தை நிறுவ வேண்டும் என்று உத்தரவிட்டவர். அதன்படி நிறுவப்பெற்றதுதான் அது ஆதீனம். இது ஒரு சைவ திருமணம். அதாவது ஆதீனம்னு சொல்றாங்க என்றால், ஆதீனம் என்றால் தன்னாட்சி நிறுவனம், ஒரு தன்னாட்சி நிறுவனம். இந்த மாதிரி கடிதங்கள்லாம் எழுதும் போது நான் புத்தி சுவாதீனத்தோடு எழுதுகின்றேன் என்று சொல்லுவாங்க. சில முக்கியமான டாக்குமெண்ட். அப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வ ஆதீனம், அதான் சுவாதீனம். ஸ்வ என்றால் தன். என்ன, நான் என்னுடைய கட்டுப்பாட்டிலே இருந்து கொண்டுதான் எழுதுகின்றேன். யாரும் என்னை கட்டுப்படுத்தி கட்டாயம் எழுத வைக்கல, அல்லது மனநிலை சரியில்லாமல் எழுதலை, தெளிவான ஒரு நிலையை தான் எழுதுகின்றேன் என்பதை உணர்த்தினார். புத்தி சுவாதீனத்தோடு இருக்கிறார் சொல்றோம். என்ன, ஆக சுவாதீனம். ஸ்வ என்றால் தன், பர என்றால் பிறர். ஆக அந்த ஆதீனம் என்பது ஒரு தன்னாட்சி நிறுவனம். அப்படி ஒரு ஆதீனத்தை நிறுவ சொல்லி மற்ற சீடர்களோடு அவர் சென்று விட்டார். அப்ப இங்கு எப்படி சீடர்கள் கிடைத்தார்கள் என்று சொன்னார். ஒரு எல்லை வகுத்து கொண்டு அதற்குள்ள இருந்து இந்த நிட்டை கூடிய நிலையிலே அப்படியே இருந்தார். ஞான நிட்டையிலே நமச்சிவாயமற்ற வீட்டிற்கும் போது அந்த அருளாற்றலால் ஆங்காங்கு உள்ள பக்குவ சீடர்கள் எல்லாம் கவரப்பட்டு, காந்தத்தாலே கவரப்பட்ட இரும்பு துகள்கள்லாம் எப்படி காந்தத்தை வந்து அடையுமோ அதை மாதிரி அவர் திருவடி வந்து சேர்ந்தார். மறைஞான தேசிகர், தட்சிணாமூர்த்தி தேசிகர், அம்பலவான தேசிகர்லாம் அப்படி உருவானவர்கள் தான் நேரடி சீடர். ஆக அப்படி வந்து அது 2வது மகா சன்னிதமான தட்சிணாமூர்த்தி தேசிகர் அவர்கள் ஆச்சார விஷயம் பெற்றவர்கள். முதலிலே இந்த ஆதீனத்திலே அறல் நூல்களை இயற்றிய பெருமைக்குரியவர்கள் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி தேசிகர். ஆதீனத்தில் அதுக்கப்புறம் எத்தனையோ நூல்கள் வந்திருக்கலாம், மாபாடியம் வந்திருக்கலாம்,
இன்னும் எத்தனையோ நூல்கள், தணிகை புராணம், என்ன பேரூர் புராணம், திருவானைக்க புராணம், கட்சி முனிவர் ஆதிக வித்வான்கள் பெற உரை நூல்கள்லாம் எழுதியிருக்கலாம், எத்தனையோ வந்திருக்கலாம். ஆனால் முதல்ல நூல்களை இயற்றியவர்கள் யார்? இல்லையா? பரமாச்சாரியருடைய நேரடி சீடு, உபதேச பகருடைய தசகாரியம், 2 சாஸ்திரங்கள், பண்டார சாஸ்திரம். அவர்கள் குருமுதல்வர் அருளாட்சி காலத்தில் அவர்கள் அப்போதே அவர்கள் சிவபரிபூர்ணமாகிய பரமுத்தியை எழுதிவிட்டார்கள். யாரு? தட்சிணாமூர்த்தி சிவர்கள். அதுக்கப்புறம் நமச்சிவாயமூர்த்தியுடைய அருளாட்சி காலத்துக்கு பிறகு அவர்கள் பரமுத்தி அடைந்த பிறகு மறைஞான தேசிகர் அவர்கள் ஏற்கனவே தோப்பிலை நிட்டை நிலையில் இருந்ததுனால அப்படியே இருந்தார்கள். அங்கிருந்து அவர்களுடைய அருளாட்சி நடந்தது. இங்கு மற்றொரு சீடராகிய அம்பலவான தேசிகர் அவர்கள் குரு முதல்வருக்கு ஒரு அதிஷ்டானத்தை ஏற்படுத்தி அதுக்கு பூஜை செய்திருந்தார்கள். ஞானமான நடராஜ பெருமானை பூஜித்து வந்தார். ஏன்னா உமாவதி சிவத்தில் ஞானமான நடராஜ பெருமான் அருள் நமச்சிவாய சித்த சிவபெருமான் இல்லையா, அந்த ஞானமான நடராஜ பெருமானை நமச்சிவாயமூர்த்திகளை கொடுத்து விட்டார். அந்த நமச்சிவாயமூர்த்திகள் ஞானமான நடராஜ பெருமானை பூஜிக்க ஆரம்பித்தார்கள். அங்கிருந்து இடைவிடாமல் அந்த பூஜை வடிவடியாக ஒவ்வொரு மகாசஞ்சாரம் நடத்தி எப்படி பாருங்க. 14ஆம் நூற்றாண்டு தொடங்கினது, 21 7 நூற்றாண்டுகளாக இதோ காலையில் நடராஜ பெருமானுக்கு குருமுதலுடைய அருளாட்சிக்கு பிறகு அந்த குருமுதலாக பரமாச்சாரியருக்கு தனி அதிஷ்டானம், அதுக்கு அம்பலவான தேசிகர் பூஜை செய்து. ஏன்னா மறைஞான தேசிகர் அங்கே நெட்டை கூடி தோப்பிலே இருக்கின்றார், ஞான நெட்டையில் இருக்கின்றார். இங்கே அம்பலவான தேசிகரான் நம்ம ஞானமா நடராஜ பெருமானுக்கும் பூஜை, நமச்சிவாயமூர்த்திகளுக்கும் முதல்ல பூஜை செய்தவர்கள் அம்பலவான தேசிகர். அவர்கள் தான் மறைஞான தேசிகர் பரமுத்தியை அடைந்த சுத்தாத்வைத பரமுத்தி அடைந்த பிறகு 3வது பட்டமாக வருகின்றனர். அவர்கள் தான் முதல் நமச்சிவாயமூர்த்தி பூஜை. அவர்கள் 10 சாஸ்திரங்கள் அருள் செய்கின்றார்கள், 10 பண்டார சாஸ்திரம். அப்புறம் 8ஆம் சன்னிதான காலத்தில் சங்காபிஷேகம் பெற்ற ஆச்சாரியர் ஸ்ரீ சுவாமிநாத தேசிகர் அவர்கள் ஒரு சாஸ்திரமும், மாதவ சிவஞான சுவாமியுடைய ஞானாசிரியராகிய பேரூர் வேளப்ப தேசிகர் ஒரு சாஸ்திரமுமாக ஆக 14 பண்டார சாஸ்திரங்கள் தோன்றியிருக்கின்றன. இப்படி நமச்சிவாயமூர்த்திகள் தொடங்கி வழிவழியாக வந்தது குருபீடத்திலே 24வது பீடத்திலே எழுந்துள்ளிருக்கின்றன. நம்முடைய மகா சன்னிதான மகளிடம் நாளை நீங்கள் எல்லாம் தீட்சை பெற இருக்கின்றீர்கள் சொன்னால் உங்களுக்கு அந்த கைலாய பரம்பரையின் தொடர்பு கிடைக்கின்றது இல்லையா, மெய்கண்ட சந்தானத்தின் தொடர்பு கிடைக்கின்றது. அது எவ்வளவு பெரிய பேர்பாடு இல்லையா. இதெல்லாம் தாங்கள் மட்டுமல்ல, தங்களுடைய முன்னோர்கள் எல்லாம் வழிவழியாக செய்து சிவபுண்ணியங்களுடைய ஒரு பெரும் பயன். ஆக அப்படிப்பட்ட நிலையிலே நாளை நீங்கள் பெற போகின்ற தீட்சை, அதனுடைய பொருள் என்ன என்று சொன்னால், தீட்சை என்பது திருவருளை கொடுத்து பாசத்தை போகும். திருவருள் சொல்றோமே என்ன என்றால் சிவபெருமான் நம் மீது வைத்திருக்கின்ற கருணை, அதுதான் திருவருள். அவர் தன்னுடைய சக்தி, அவருடைய சக்தி அளவில்லாத சக்தி. 8 குணங்கள் அவர்கள் சொல்வார்கள். அதுல ஒன்று அளவில் ஆற்றல் உடைமை, அளவில்லாத ஆற்றல். தமிழ்ல ஆற்றல், சமஸ்கிருதத்தில் சக்தி, ரெண்டும் ஒன்றுதான். அளவில் ஆற்றல் உடைமை. அந்த அளவில்லாத ஆற்றலை எது கொண்டு தான் பயன்படுத்தினார்? நம்ம மேல கருணை காட்ட மட்டும் தான் பயன்படுத்தினார். அதனால அந்த அவருடைய சக்திக்கே அருள்னு பேர். அருளது சக்தியாகும் அரந்தனக்கு சித்தியான பிரச்சனை. ஆகவே திருவருள் என்பது சிவசக்தி. சிவசக்தி அதான் அம்மையாக வடிவம் கொண்டு இருக்கின்றது. அந்த அம்மை தான் திருவருள். ஆக அது வடிவம் கொண்டு விளங்கும் போது அம்மையாக விளங்கும். குருநாதரிடத்திலும் அந்த திருவருள் சக்தி இருக்கின்றது இல்லையா. நம்ம குருநாதரிடத்தில் அப்படியே சிவமே குடிகொண்டுள்ள அந்த நிட்டை கூடிய ஆன்மா சிவத்தோடு சிவமாக இருக்கும். அந்த ஆன்மாவிடம் சிவம் தான் மேலோகி இருக்கும். அப்படின்னா ஒரு பழுக்க காட்சியை இரும்புல அதுல நெருப்பு தங்கி இருப்பதை போல. அந்த இரும்பை தொட்டா சுடுதுன்னா சுடக்கூடிய பண்பு இரும்புக்கு கிடையாது. இரும்புல தங்கி தீதான் என்ன செய்து தன்னுடைய சுடுதலாகிய வேலையை செய்யுது. அதே மாதிரி பாச நீக்கமும் சிவப்பேரும் அருளவல்ல ஒரே பொருள் சிவபரம்பொருள் தான். வேற யாருக்கும் அது பண்ண முடியாது. வேற யாராச்சும் மாயையிலிருந்து பிரபஞ்சங்களை தோற்றுவிக்க முடியுமா? பிரபஞ்சத்தை தோற்றுவித்த பிறகு அதுல மண்ணிலிருந்து பானியை செய்யலாம், மரக்கட்டிலிருந்து மேஜையை செய்யலாம். அதுவுமே உள்ளிருந்து திருவுருள் செலுத்தி தான் என்ன. ஆனால் மாயையிலிருந்து ஒரு உடம்பையோ ஒரு உலகத்தையோ எந்த ஒரு பொருளையுமோ எந்த உயிராலும் தோற்றுவிக்க முடியாது. ஏன்னா உடம்பை பெற்ற பிறகுதானே இவங்களுக்கு அறிவு விளங்குது உயிர்களுக்கு. ஆகையினாலே அது மாதிரி படைத்தல் காத்திலே செய்ய முடியாது. அருளால் எப்படி செய்ய முடியும் இல்லையா? சிவம் தான். ஆகவே ஆச்சாரியனுக்கும் சிவத்துக்கும் நம்ம பேதம் பார்க்கக்கூடாது என்று அதான் சைவத்திலே சொல்லி வைத்தார். அந்த சிவமானது நமக்கு
ஆச்சாரி மாடச்சட்டை தாங்கியுள்ள சிவமாக அந்த திருவருட் சக்தியை கொடுத்து நம்ம பாசத்தை போக்குவோம். பாசம் உங்களுக்கெல்லாம் தெரியும். ஆணவம், கண்மம், மாயை, மும்மலங்களும் பாசம். குடும்பத்தார் மேலே வைக்கிற பாசம் அது வேற. இங்கே பாசம்னு சொல்லப்படுவது ஆணவம், கண்மம், மாயை, அந்த மும்மலங்களையும் போகும். ஏன்னா வேற யார்ட்டையும் நீங்கள் தீட்சைக்கு விளக்கம் கொடுக்கும்போது திருவருளை கொடுத்து பாசம், ஐயோ பாசமா அம்மா அப்பா மேலே அப்புறம் பாசமாக இருக்கும், ஏன்னா எனக்கு தீட்சை வேண்டாயான்னுவாங்க. அதனால அவர்களுக்கு அதெல்லாம் விளக்கமாக சொல்லணும். இது அந்த பாசம் இல்லையா, இது வேற, இது ஆணவம், கண்மம், மாயை, இதையா நம்ம உலக துன்பங்களுக்கு போகிறோம், இதுதான் காரணம். இந்த மும்மலங்கள் நீங்களாக தான் நமக்கு நிம்மதி கிடைக்கும். அதை தரவில்லை திருவருள், அது குருநாதர் மூலமாக தான் பெற முடியும் இல்லையா. அது குருநாதர் தீட்சை மூலமாக இருக்குவார். சரி, தீட்சை பெற்ற உடனே மும்மலமும் நீங்கிருமா அப்படின்னா, பள்ளிக்கூடத்தில் சேர்ந்த உடனே எல்லா பாடங்கள்லையும் நம்ம புலமை பெற்ற முடியுமா அப்படின்னு கேட்குற மாதிரி தான் இல்லையா. அப்போ பள்ளிக்கூடத்தில் சேர்ந்து எதுக்கு என்னத்துக்கு அப்படின்னு யாரும் கேட்க மாட்டாங்க. சேர்ந்து படிப்படியாக படிக்கணும், அது எல்லாருக்குமே தெரியுது இல்லையா. அது மாதிரி தான் தீட்சை பெற்று நாள்தோறும் அனுஷ்டானத்தை செய்யணும். தீட்சை பெறுவது பள்ளிக்கூடத்தில் அட்மிஷன் போடுற மாதிரி, தினக்கும் பள்ளிக்கூடத்துக்கு போகணுங்க மாதிரி நினைக்கும் நம்ம அனுஷ்டானத்தை செய்ய வேண்டும். இந்த அனுஷ்டானத்தை செய்வதன் மூலம் படிப்படியாக மும்மல பாசம் நீங்கி படிப்படியாக திருவருள் நம்மிடம் மேலோங்கும். நம்மிடம் திருவருள் இருப்பதை நாம் உணரலாம், படிப்படியாக உணரலாம். இதை அனுஷ்டானம் செய்ய செய்ய நமக்கு கைகூடும். அதான் நாளும் நாள் உயர்வதோர் நன்மையை பெறுவரே அப்படின்னு தெரிஞ்சான சம்பந்தர் சொல்றார். ஒவ்வொரு நாளும் நேற்றைக்கு இருந்ததை விட இன்னைக்கு ஒரு முன்னேற்றம். இதுல இந்த ஆன்மீக உணர்வுல இல்லையா, நேற்றுக்கு இருந்தோடு இன்னைக்கு முன்னே இருந்தோடு நாளைக்கு ஒரு முன்னேற்றம். அப்படி நாளும் நாள் உயர்வதோர் நன்மையை பெறுவாரே என்று சொல்லி எங்க சொல்றார்? திரு காணப்பேர் பதிகத்திலே சொல்றார். காணப்பேர் இப்ப காளையார் கோயில்னு சொல்றாங்க பதிகத்துல, அது காணப்பேர்னு பேர். திரு காணப்பேர் பதிகத்தில் சொல்றார். நாளும் நாள் உயர்வதோர் நன்மையை பெறுவாருங்கிறது அனுஷ்டானம் மூலமாகவும், ஆலய வழிபாடு செய்வது மூலம், திருமொழி ஓதுவது மூலம், இந்த மாதிரி சித்தாந்த வகுப்புல படிப்பதன் மூலமாக நமக்கு நாளும் நாள் உயர்வதோர் நன்மை. அப்போ சித்தாந்த வகுப்புலையும் படிக்கிறோம், இந்த அனுஷ்டானமும் பண்ணணுமா, தீட்சை பெற்று அனுஷ்டானம் பண்ணணுமான்னா நம்ம பாடம் ஒரு சயின்ஸ் பாடம் மாதிரி. அதில் தியரியும் இருக்குது, ப்ராக்டிக்கலும் இருக்குது இல்லையா. அதை மாதிரி தான், அதை மாதிரி நமக்கு இதுக்கு தான் ப்ராக்டிக்கல் செய்யணும். இந்த தீட்சை பெற்று அனுஷ்டானம் பண்ணி தான் ப்ராக்டிக்கல் செய்யணும். அது தியரி. ரெண்டுமே நமக்கு வேணும். தியரி இல்லைன்னா எதுக்காக இதை பண்ணுறோம்னே தெரியாது, ஏதோ எந்த கதையில் பண்ணிட்டு இருக்கோம். ப்ராக்டிக்கல் இல்லைன்னா வெறும் தியரிட்டிக்கல் நாலேஜ் நமக்கு பயன் தராது. இது ஒரு வழிபாடு, அனுஷ்டானம் என்பது ஒரு வழிபாடு இல்லையா. ஆகமத்தில் எம்பெருமான் என்னென்ன மாதிரி வழிபடணும்னு வழிபாட்டு முறைகளை வகுத்துள்ள இந்த அனுஷ்டானம் இப்படி பண்ணணும்னு சொல்லியிருக்கிறது ஆகமத்தில் தான். அதை சாரமாக எடுத்து பദ്ധதிகளில் கொடுக்குறாங்க. அதை சாரமாக தமிழில் சைவ அனுஷ்டான விதின்னு தமிழில் எழுதியும் தங்களுக்கு நாளைக்கு வழங்க போகின்றாங்க. அதுபடி பெரியோர்கள் என்னை அனுஷ்டானம் செய்ய வைத்து உடன் இருந்து திருத்தி என்னை செய்ய வைத்து அதை ஒரு வீடியோ எடுத்து அதையும் யூடியூப் சேனலும் பதிவு செய்திருக்கின்றார்கள். அதையும் நீங்கள் நல்லா திரும்ப திரும்ப முன்ன பின்ன தள்ளி போட்டு பார்த்து தள்ளி பண்ணிக்கலாம். அப்படி இந்த பாச நீக்கமும் சிவப்பேரும் தரவில்ல. இந்த அனுஷ்டானத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாணம் நடத்தினா எவ்வளோ பெரிய பொருள்கள் தேவைப்படுது, எவ்வளோ பொருள் செலவாகுது. அது நம்ம குழந்தைகளுக்கு ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குறோம். அதுக்கப்புறம் அவங்க வாழணும் இல்லையா, அது ஒரு நீண்ட பயணம். இது அப்படி இல்லை. பாசனிக்கும் சிவப்பேரும் கிடைச்சிட்டா அதுக்கு மேலே பெறுவதற்கு எதுவுமே இல்லை. இதுதான் முடிவான பேர், அல்டிமேட். முடிந்த பயனை தரவில்லை. இந்த அனுஷ்டானத்துக்கு தேவை ரொம்ப எளிய பொருள். அதுதான் இது ஆச்சரியம். என்னன்னா ஒரு பஞ்சபாத்திரம், ஒரு தாம்பாளம், ஒரு திருநீர் சுப்பை, அவ்வளோதான். அந்த பஞ்சபாத்திரத்தை நாம காலையில் நம்ம எழுந்து நீராடி முடித்த பிறகு அந்த தாம்பாளத்தையும் அந்த பஞ்சபாத்திரத்தையும் தண்ணீரில் கழுவி கொள்ள வேண்டும். அஸ்திர மந்திரம் சொல்லி கழுவ வேண்டும். ஓம் அஸ்திராய பட் என்று கழுவிக்கொள்ளும். கழுவிக்கொண்டு கிருதய மந்திரம் சொல்லி பாத்திரத்தில் நீரை பிடித்துக் கொள்ள வேண்டும். ஓம் கிருதயாய ஔஷட் என்று சொல்லி அந்த நீரை பிடித்துக் கொள்ள வேண்டும். வேண்டிய அளவு ஒரு 3/4 வாசிக்கு பிடித்துக் கொள்ளலாம். அனுஷ்டானம் பண்ணக்கூடிய இடம் சுத்தமாக இருக்கணும், சுத்தப்படுத்தி வச்சிருக்கணும். பிடிக்கின்ற நீரும் அதை நாம் குடிக்கின்ற நீராக இல்லாமல் புதிதாக குழாயிலிருந்து கொட்டுகின்ற நீரை பிடித்துக் கொள்ள வேண்டும். அதில் ஒரு தூய விரிப்போ அல்லது ஒரு பலகையோ வைத்துக்கொண்டு நாம் அந்த உட்காரக்கூடிய தரையிலே அந்த தண்ணீரிலிருந்து ஒரு சொட்டு எடுத்து ஓம் அஸ்திராய பட் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். இது பூமி சுத்தி. அந்த இடத்த ஏற்கனவே கூட்டி சுத்தமாக தான் வச்சிருக்கோம். இது மந்திரத்தால் சுத்தப்படுத்துறோம்.
கிழக்கு நோக்கியோ அல்லது வடக்கு நோக்கியோ அமர்ந்து கொள்ள வேண்டும். அதுக்கும் காரணங்கள் சொல்லியிருக்கிறார். கிழக்கு நோக்கி அமரணும் அப்படின்னா நமக்கு குடும்ப தேவைகள்லாம் நம்ம முதன்மையாக வைக்கணும். எல்லாருக்கும் குடும்ப தேவைகள் இருக்கும் இல்லையா? குழந்தைகள் நல்லா படிக்கணும், அந்த குழந்தைகள்லாம் படித்து முடிச்சுட்டாங்க, அவங்களுக்கு உத்தியோகம் கிடைக்கணும், அல்லது உத்தியோகம் கிடைச்ச குழந்தைகளாக அவங்களுக்கு திருமணம் முடியணும். ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒவ்வொரு தேவை. இந்த தேவைகளை எல்லாம் பிரதானமாக முன் வச்சு நான் அந்த அனுஷ்டான வழிபாட்டை செய்ய போகிறேன் அப்படின்னா கிழக்கு நோக்கி அமர்ந்து செய்ய வேண்டும். இல்லை எல்லாவற்றையும் சுவாமி கொடுப்பார், நம்ம ஞானத்தையே பிரதானமாக வைப்போம், முன் வைப்போம் சொல்லி அப்படி சிலர் நினைக்கலாம். அப்போ அவர்கள் வடக்கு நோக்கி அமர்ந்து செய்ய வேண்டும். ரெண்டுமே நல்லதுதான். இந்த திசையை நீங்களே தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். என்ன அப்படின்னு சொன்னால், அந்த தாம்பாளத்தை முன்னால் வைத்துவிட்டு அந்த பஞ்சபாத்திரத்தை இடப்பக்கமும் திருநீற்று பைய வடப்பக்கம் வைத்துக் கொள்ள வேண்டும். திருநீற்றை உத்தூலனமாக எடுத்து நெற்றி, மார்பு, கைகளில் பூசிக்கொள்ள வேண்டும். பூசிக்கொண்டு எந்த ஒரு செயலையும் தொடங்கும் போது விநாயக பெருமானை வழிபட்டு தொடங்குவது சைவ மரபு ஆகினாலே விநாயக பெருமானை குட்டி கொண்டு ஏதாவது விநாயகரே வினைவேற்க வல்லான் துதிப்பாடு சொல்லி குட்டி கொண்டு ஓம் ஸ்ரீ மகா கணபதையே நமக என்று வணங்க பெருமாள் பேச. அப்புறம் ஓம் ஸ்ரீ குருபியோ நமக, நமக்கு தீட்சை கொடுத்த குருவை வணங்கி கொள்ள வேண்டும். அந்த தீட்சை அதனால தான் நம்ம அனுஷ்டானம் பண்ண முடியுது. அதனால தீட்சை கொடுத்த குரு ஓம் ஸ்ரீ குருபியோ நமக பண்ணிட்டு சங்கல்பம் இந்த மமோ வாத்த சமஸ்த துரிதக்ஷயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் பிராதக சைவ சந்தியாம் கரிஷியே அப்படின்னு மந்திரம் போட்டிருக்கும் புத்தகத்தில். என்ன அப்படின்னு சொன்னால், அடியனுடைய வினைகள் எல்லாம் நீங்கவும் சிவபெருமான் திருவுள்ள மகிழவும். நம்ம வினைகள்லாம் நீங்கன்னா சுவாமிக்கு மகிழ்ச்சி, அவருக்குன்னு வேறு தனியாக மகிழ்ச்சி எதுவும் உண்டு இல்லையா? குழந்தைகள் நல்லபடியாக இருந்தால் பெற்றோர்களுக்கு மகிழ்ச்சி. அந்த மாதிரி நம்ம வினைகள்லாம் நீங்களும் நம்ம வீடு வச்சு நெருங்கி இருக்கிறோம், நமக்கு சிவானந்தத்தை தருவதற்கு பெருமான் காத்திருக்கிறார், இவர்கள் சிவானந்தத்தை நோக்கி முன்னேறி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கும்போது அவர்கள் ஒரு மகிழ்ச்சி. அடியன் வினைகளெல்லாம் நீங்கவும் சிவபெருமான் திருவுள்ள மகிழவும் வேண்டி இந்த காலை நேரத்திலே இந்த சந்தியாவந்தன அனுஷ்டானத்தை பண்ணுகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம பண்ணுறோம். சங்கல்பம் பண்ணிட்டு நம்ம சங்கல்பம் முடித்த பிறகு அந்த ஜலம் இருக்குது இல்லையா, நீர், அதை சுத்தப்படுத்தணும். ஜலசுத்தி என்ற கிரியை, அதில் 8 சின்ன சின்ன கிரியைகள் அடங்கி உள்ளன. ஜலசுத்தி மொத்தமான ஒரே பேர், அதில் 8 சின்ன சின்ன கிரியைகள். ஆக அனுஷ்டானம் போடும்போது நம்ம கண்ணாடி கலந்துக்க வேண்டியதான். அனுஷ்டானம் பண்ணும்போது கண்ணாடி போட்டு. அப்போ முதல்ல என்ன, நிரீக்ஷணம், மோதிர விரலும் பெருவிரலும் சேர்த்து வைத்துக் கொண்டு இப்படி இந்த 3 இடத்துல தொடரும். வலக்கண், இடக்கண், நெற்றிக்கண் இருப்பதாக பாவித்துக் கொள்ள வேண்டும். நமக்கு இல்லை, சுவாமி தான் உண்டு. சுவாமி நம்மகிட்ட இருந்தோடு இருப்பதாக பாவித்துக் கொள்ள வேண்டும். வலக்கண், இடக்கண், நெற்றிக்கண் அவர் ஒன்றாக கலந்துருக்கார் இல்லையா? சுவாமி ஒன்றாய் வேறாய் உடனாய் சொல்ல முடியாது, ஒன்றாக கலந்துருக்கிறார். அப்போ ஓம் சிவாய ஒரு கிரியை பாருங்க. இது கிரியை. ஒரு கிரியை சொல்லும்போது ஒரு மந்திரத்தை சொல்லும், ஒரு கிரியை செய்யும் போது ஒரு மந்திரத்தை சொல்ல வேண்டும். அப்போ மனசார ஒன்றை பாவிக்கணும். மந்திரம், கிரியை, பாவனை, இந்த 3 சேர்ந்து தான் அனுஷ்டானத்தில் வந்துக்கிட்டே இருக்கும். சிவ பூஜை வாங்குறதுக்கும் அப்படிதான், மந்திரம், கிரியை, பாவனை. ஞான பூஜை 9ஆம் சூத்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது, அதுலேயும் கூட மந்திரம், கிரியை, பாவனை. கிரியை அந்தரியாக பூசை, மந்திரம் புத்தி பஞ்சாட்சர மந்திரம், பாவனை சிவோகம் பாவனை, ஞான பூஜை முதற்கொண்டு 3 இருக்கு. அது இங்கே சமயதீட்சை அனுஷ்டானத்திலிருந்தே தொடங்குவார். ஏன்னா மனம், வாக்கு, காயம் 3ம் ஒன்றை வழிபடணும். அப்போ வாக்கு மந்திரத்தை சொல்லுது, உடம்பு கிரியை செய்து மனத்தை சும்மா விட்டோம்னா அது எதாவது நினைக்க ஆரம்பிச்சிடும். அப்போ அதுக்கு ஒரு பாவனை, அதுக்கு ஒரு வேலை கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த பாவனை பண்ணு. அந்த பாவனைக்காக தான் அந்த கிரியை மந்திரமே சொல்லணும், அதுதான் முக்கியம். ஆக ஓம் சிவாய என்று வைத்து இந்த 3 விரல்களையும் அந்த தண்ணீருக்கு மேலே நீட்டணும். சரி, கிரியை சொன்னீங்க, ஓம் மந்திரம் சொன்னீங்க, ஓம் சிவாயனம் சொன்னீங்க. பாவனை என்ன அப்படின்னு சொன்னால், கண்ணை நேத்திரம்னு சொல்லுவாங்க. சுவாமிக்கு ஒரு நேத்திரம் சூரியன், நெற்றியில் உள்ள நேத்திரம் அக்னி, இடது நேத்திரம் சந்திரன். இப்போ சூரியன் இந்த தண்ணீருக்கு நேரம் அப்படி காட்டுறோம் இல்லையா? சூரிய நேத்திரத்தால் உலர்த்தி எதை உலர்த்துறோம்? தண்ணீர். அதாவது தண்ணீரை உலர்த்துறோம், ட்ரை பண்ணுறோம். சூரிய நேத்திரத்தால் உலர்த்தி, அக்னி நேத்திரத்தால் தகனப்படுத்தி அதை எரிக்கிறோம், சந்திர நேத்திரத்தால் குளிரச் செய்தல் அப்படின்னு மனசில் பாவிக்கணும். புத்தகத்திலே எழுதிய கொஞ்சம் வாக்கியம் அப்படி மனசில் பாவிச்சுக்கிட்டு அப்படி இந்த 3 விரல் வழியாக அப்படி நோக்கம் தண்ணீர். இதுதான் நிரீக்ஷணம் என்ற முதல் கிரியை. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு முத்திரை வச்சுக்கொண்டு சுரோஷன், இந்த புருவ மத்தியில் அமிர்தம் இருப்பதாக சாஸ்திரங்கள் சொல்லுங்க. அதை எடுத்து கையில் வாங்கி அப்படியே அந்த தண்ணீரில் வைக்கணும். அப்போ இந்த விரல் தொடரும்.
அதுக்கு மந்திரம் ஓம் ஹிருதயாய ஓஷட் ஓம் சிவாய அமிர்தத்தை வைத்து விட்டதாக பாவிக்கும். அப்புறம் தாடனம், இந்த ஒரு விரலால் லேசாக ஒரு தட்டு, லேசாக தட்டணும். என்ன மூங்கி தட்டினா பாத்திரம் சரிஞ்சிடும் இல்லையா, தண்ணீர் கூட்டிடும். அதனால லேசாக ஓம் அஸ்திராய பட்டு. அப்புறம் ஓம் கவச்சாய ஓம் ஹிருதயாய ஓஷன் சிவாய ஓம் அஸ்திராய பட் ஓம் கவச்சாய ஓஷன் அப்படின்னு மூடிடும். கவச்சாய ஓஷன் மூடிட்டு வந்து இப்போ 4 கிரியை ஆயிட்டு. தட்டுவது 3வது கிரியை. நிரீக்ஷணம் முதல்ல, ரோக்ஷணம், தாடனம், நிரீக்ஷணம் 4 முடியுது. அதுக்கப்புறம் தாளத்திரையும் ஓம் அஸ்திராய பட். இது வந்து இந்த தீய சக்திகள், அசுர சக்திகள்லாம் இந்த தண்ணீரை நாம இந்த கிரியைகள் செய்யணும்னா என்னாக்க போறோம், அது ஏற்கனவே தூய்மையான தண்ணீரை தானே இருக்கு அப்படின்னா, தூய்மையான தண்ணீர் தான் சிவதீர்த்தமாக்க போறோம். அதுக்கப்புறம் தண்ணீரை பயன்படுத்தக்கூட சிவதீர்த்தத்தை பயன்படுத்துகிறோம். எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்க. தினம் சிவதீர்த்தத்தை பயன்படுத்தக்கூடிய ஒரு பாக்கியம் நமக்கு இந்த அனுஷ்டானம் மூலமாக கிடைக்கும். அந்த சிவதீர்த்தமாக ஆகிறதுக்கு அசுர சக்திகள் இடையூறு செய்யாமல் இருக்கிறதுக்காக பின்வரும் 4 கிரியைகள். ஓம் அஸ்திராய பட், தாளத்திரையும் 3 வருடாலும் உள்ளங்கையில் லேசாக தட்டணும். ஓம் அஸ்திராய பட் இல்லையா, சத்தமாக தட்டினா வீட்டோட என்ன கூட்டிகளோ யாராவது வந்துடுவாங்க, மெதுவாக தட்டணும். இந்த தாளத்திரையம் தான் நாம் திருக்கோயிலில் சண்டேச நாயனார் சன்னதியில் செய்யணும் என்று யாழ்ப்பாணத்தினுடைய ஆர்வனாவலர் எழுதியுள்ளார்கள். திருக்கோயில் வழிபாட்டு விதி, சிவாலய தரிசன விதி எழுதியிருக்காங்க. சிலது தெரியாமல் ஓங்கி கை தட்ட இல்லையா, அதுக்கு தவறான விளக்கமும் கொடுக்க, மற்றவர்கள் அதை கேட்டு கையே தட்டக்கூடாதியா அப்படின்ட்டு தான் இல்லையா. ரெண்டுமே தவறு. நம்ம முறைப்படி அதுக்கு ஆதாரம் கேட்கணும். இப்போ ஆதாரம் போது யாழ்ப்பாணத்து ஆர்வனாவலர் அவர்கள் சைவ வினாவிலைவர் பல அத்தியாயங்கள் இருக்கின்றன. அதில் ஒன்று சிவாலய தரிசன விதி. அதில் சொல்லியிருக்காங்க தாளத்திரையம் மெதுவாக செய்யணும். ஏன்னா பெருமான் நிட்டையில் இருக்கார் சண்டேச நாயனார். அவரிடம் இந்த தரிசனத்துக்கான பலனை கொடுத்துட வேண்டும் சுவாமி என்று நம்ம கோயிலுக்குள்ள நுழையும் போது அதிகார நந்தி, பெரிய ரிஷவதேவர் இருப்பார்களே, அவர் வேற. அதிகார நந்தி நின்ற குளத்தில் இருப்பார். அவரிடம் ஆலயத்தை தரிசனம் பண்ணதுக்கு உத்தரவு வாங்கணும். இல்லைன்னா அவர் சூட்சமாக இருப்பதாக பாவித்து உத்தரவு வாங்கிட்டு உள்ள போகணும். கைலாயத்துக்கு எப்படி அவர் காவலோ, திருக்கோயிலும் கைலாயம் தான். அதனால் அவர்கிட்ட உத்தரவு வாங்கிட்டு உள்ள போகணும். முடிச்சு வரும்போது சண்டேச நாயனாட்ட தரிசன படம் கேட்கணும். அடுத்தடுத்து தலங்கள் வச்சிருக்கோம் அப்படின்ட்டு சண்டேச நாயனார் தரிசனம் இருக்கக்கூடாது. அவர் படம் கொடுத்தா தான் கிடைக்கும். அது பெரிய அலுவலகத்தில் ஒவ்வொரு செக்ஷன் இருக்குமே, அது மாதிரி தான் சுவாமி வச்சிருக்காரு. அவர் தான் படனை கொடுக்க முடியும். அதுக்குன்னே உண்டான போஸ்ட் அது. அவருடைய வெள்ளை திருநமன விசால சன்மார் இந்த பதவி சண்டேச பதவி இருந்தனால சண்டேச நாயனார் இல்லையா. விசாரம் என்பது என்ன? விசாரம் என்பது ஆராய்ச்சி. சாதாரண வார்த்தை இது. ஆன்ம விசாரம், ஆன்மாவை பற்றி ஆராய்ச்சி. 3ஆம் யுத்தத்தை வருது இல்லையா, 4ஆம் யுத்தத்தை வருது. ஆன்ம விசாரம், அந்த விசாரம் செய்பவர், ஆன்ம ஆராய்ச்சி செய்பவர். அந்த மாதிரி ஒரு உத்தமமான திருநாமம். சரி, அந்த தாளத்திரையத்துக்காக இப்படி கொஞ்சம் வெளியே போனேன். தாளத்திரையம் ஓம் அஸ்திராய பட். அதுக்கப்புறம் வச்சு 8 முறை ஓம் அஸ்திராய பட். திக்குபந்தன், இது வந்து ஒரு மதில் எழுப்புது மாதிரி வச்சு. அப்புறம் ஓம் கவச்சாய ஓஷன் ஒரு முறை சுற்றினா ஒரு முறை இந்த விரலாக சுற்றிக்கிட்டே இருக்கும். ஓம் கவச்சாய ஓஷன் தாளத்திரையம் திக்குபந்தனம் அவகுண்டம் ஒரு முறை ஓம் கவச்சாய ஓஷன். இது வந்து அகழி எழுப்புவாங்க, அகழி அமைப்பாங்க இல்லையா. கோட்டையை சுற்றி ஒரு மதில் சூழல் எழுப்புவாங்க, அகழி குளம் வைப்பாங்க. அந்த குளத்தை தாண்டி உள்ளே போக முடியாது. இதெல்லாம் வந்து ஒரு காவல் அந்த சிவதீர்த்தத்துக்கு. அப்புறம் அதில் சிவ அமிர்தம் பொழிவதாக பாவிக்கணும். அதுக்கு தான் தேனுமுத்திரை இப்படி கொடுத்து ஓம் சிவாய ஓஷன் அப்படின்னு காட்டும். இந்த படம்லாம் புத்தகத்தில் இருக்குது, நீங்கள் பொறுமையாக பார்க்கலாம். யூடியூப் வீடியோலையும் இருக்குது. அந்தந்த விரலோட அந்தந்த விரலை அப்படி சேர்க்காம மாற்றி சேர்க்குறோம். இந்த வலதுகை சுட்டு விரலை இடதுகை நடுவிரலோடு சேர்க்குறோம். அப்போ வலதுகை நடுவிரலை இடதுகை சுட்டு விரலோடு தான் சேர்த்தாகணும். அப்படி முதல்ல வந்து வலதுகை சுட்டு விரலும் இடதுகை நடுவிரலும் தான் ஃபஸ்ட்டு. செகண்டு வந்து வலதுகை நடுவிரலும் இடதுகை சுட்டு விரலும். தேர்டு வந்து வலதுகை சுண்டு விரலும் இடதுகை மோதிர விரலும். அப்புறம் பாக்கி இந்த 2 தான் இருக்குது, சேர்த்துட வேண்டியதான். பெருவரோட சேர்த்த வேண்டியதான், அவ்வளோதான். அதை வந்து இப்படி ஓம் சிவாய வௌஷன்னு கொடுக்கும்போது பாவனை என்ன அப்படின்னு சொன்னால் சிவதீர்த்தம் அதில் பொழிந்ததாக பாவிக்கும். சிவ அமிர்தம் பொழிந்ததாக பாவித்தா அந்த தண்ணீர் வந்து சிவதீர்த்தம் ஆகும். பாருங்க 8 கிரியும் முடிஞ்சிச்சு, ஜல சுத்தியும் முடிஞ்சது. உடனே இந்த சிவதீர்த்தமாகிய நீரை எடுத்து
அஸ்திரதேவரை நினைத்து ஓம் அஸ்திராய ஓஷட், ஓம் அஸ்திராய ஓஷட், ஓம் அஸ்திராய ஓஷட் அதை தொட்டு தொட்டு உச்சந்தலையை நம்ம தெளித்துக் கொள்ள வேண்டும். இது அஸ்திர சந்தியோபாசனை. உபாசனைனா வழிபாடு. அஸ்திரதேவருக்கு இந்த சந்தியா காலத்தில் செய்யக்கூடிய வழிபாடு. ஓம் அஸ்திராய ஓஷட் 3 முறை பண்ணிட்டு அப்புறம் வந்து அந்த கரண்டியில் நீரை எடுத்து கையை ஏற்கனவே இப்படி வச்சுக்கணும். இப்படி வாங்கிட்டு இப்படி விட வேண்டாம், இப்படியே வச்சுக்கலாம். ஓம் அஸ்திராய ஸ்வாஹா அப்படி தாம்பழத்தில் படிக்கும். ஓம் அஸ்திராய ஸ்வாஹா, ஓம் அஸ்திராய ஸ்வாஹா 3 முறை. கீழே விடும்போதுலாம் ஸ்வாஹா தான் இருக்கும். இந்த யாகசாலையில் ஹோமகுண்டத்தில் பொருட்களை எல்லாம் விடும்போது, நெருப்பில் இடும்போது ஸ்வாஹா சொல்லுவாங்க இல்லையா. நம்ம உணவு உண்ணும்போது என்ன சோறு கறிகள் தேங்காய் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து ஒரு ஓரமாக வச்சு என்ன அந்த தண்ணீர் கொஞ்சம் போல கையில் வாங்கி செய்வாங்க, அப்படி சுற்றுவாங்க இல்லையா. அப்படி சுற்றி அதில் விட்டுவாங்க. அப்பவும் சுவாகாந்தமாக தான் ஒரு மந்திரம் சொல்லுவாங்க. சுவாகான்னு முடிகிற மாதிரி என்ன அப்படின்னா, இதில் நம்ம சாப்பிட போகிற அன்னம் இல்லையா. அன்னம்னா உணவு. தமிழில் உணவு, சமஸ்கிருதத்தில் அன்னம். அன்னம் பாலிக்கு அன்னம். இது இந்த அன்னம் வந்து சிவபெருமானுக்கு மகா நைவேத்தியமாகட்டும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது. சிவாயன்னா சிவனுக்கு. ஓம் சிவாய அன்ன மகா நைவேத்தியம் ஸ்வாஹா. இதுதான் அந்த சமயத்தில் செய்ய வேண்டியது. இங்கே வந்து ஓம் அஸ்திராய ஸ்வாஹா 3 முறை. ஒவ்வொரு முறையும் அதை சொல்லி விடணும். அப்புறம் அஸ்திர ஜபம் ஓம் அஸ்திராய நமக, ஓம் அஸ்திராய நமகன் 11 முறை சொல்லிட்டு மறுபடியும் ஓம் அஸ்திராய ஸ்வாஹான்னு சொல்லிட்டோம்னா அஸ்திர சந்தியோபாசனை முடிஞ்சது. சந்தியாங்கிறது அந்த காலம், ஒரு புண்ணிய காலம் தான் குழந்தைகளுக்கு சந்தியான்னு தெரிவிக்கும். அந்த சந்திக்க பகலும் இரவும் சந்திக்கின்ற காலம். அப்போ அந்த உதய காலத்தில் செய்வது ரொம்ப உத்தமம். என்ன அஸ்திர சந்தியோபாசனை முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த நீரை உட்கொள்ளுதல் ஆச்சமனம். அந்த நீரை எடுத்து ஒரு சிறு துளியை விட்டுக்கொண்டு இப்படி அருந்தணும். அப்படி 3 முறை. அப்போ நம்ம உண்மை விளக்கத்தில் 3 வகை தத்துவம்: ஆன்ம தத்துவம், வித்யா தத்துவம், சிவதத்துவம்னு படிச்சிருக்கோம். ஆன்மா தமிழ் விளக்கப்படி சொல்கிறோம், சம்ஸ்கிருதப்படி ஆத்மா தானே. ஆகவே ஆத்ம தத்துவா, ஓம் ஆத்ம தத்துவாய ஸ்வதா. ஸ்வதா இப்போ இங்கே விடும்போது ஸ்வாகா, அருந்தும்போது ஸ்வதா. ஓம் ஆத்ம தத்துவாய ஸ்வதான்னு சொன்னால் அது அர்த்தம் முடியாது, அது மனசுக்குள்ள தான் சொல்லிக்கணும். இப்போ உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக சொல்லு. ஓம் ஆத்ம தத்துவாய ஸ்வதா சொல்லி அர்த்தம். ஓம் வித்யா தத்துவாய ஸ்வதா, ஓம் சிவதத்துவாய ஸ்வதா. தத்துவம் அதான் தமிழுக்கு ஏற்ப தத்துவம்னு எழுதப்படுது. அதனால் தத்வாய தான். ஓம் ஆத்ம தத்துவாய ஸ்வதா, ஓம் வித்யா தத்துவாய ஸ்வதா, ஓம் சிவதத்துவாய ஸ்வதா 3 முறை தான் ஆச்சமனம். இப்போ உதட்டில் கொஞ்சம் தண்ணீர் இருக்கும் இல்லையா, அப்போ அதை தொடச்சி எடுக்கணும். அதை அதரை சுற்றி, அதரம்னா என்ன, உதடு, அதை தூய்மைப்படுத்துகிறோம். அப்போ இந்த மாதிரி ஒரு முத்திரை வச்சுக்கிட்டு இப்படி விடுறவன் அப்படி கை கொஞ்சம் இறங்கும். நல்லா ஒரு தடவை தொடச்சிட்டா அதில் சுற்றி முடிஞ்சுது. அதுக்கப்புறம் தொடுமிடம். தொடுமிடம் வந்து இந்த உதட்டில் கீழ் உதட்டுக்கு கீழே இங்கே வச்சுருந்த 2 விரல் வச்சுட்டு இங்கே முதல்ல இங்கே, அப்புறம் நாசி வடப்புறம் இடப்புறம், கண் வடப்புறம் இடப்புறம், காது வடப்புறம் இடப்புறம், வயிறு, மார்பு, 2 தோல், அப்புறம் உச்சந்தலை. இதுதான் தொடுமிடம். தொடுமிடம் முடிச்சுட்டு என்ன இப்போ என்ன செய்யணும், கரை சுற்றி திருநீச்சு எடுக்க போகிறோம். கரத்தை தூய்மைப்படுத்தி கொடுக்கிறோம். கரை சுற்றி செய்ய வேண்டும். இந்த மாதிரி வலக்கையால் இடக்கையால் மேலே 2 முறை கீழே 2 முறை, அப்புறம் இடக்கையால் வலக்கு மேலே கரை. அப்புறம் திருநீச்சு எடுத்து உள்ளங்கையில் வச்சுருக்கோம். இங்கே வலப்பக்கம் திருநீர் இருக்கும். அது நம்ம இந்த மாதிரி மிருகமுத்திரை, இந்த முத்திரைப்படி திருநீச்சு எடுத்து வேண்டிய அளவு எடுத்து உள்ளங்கையில் வைத்துக்கொண்டு லேசாக அப்படி தொட்டு இந்த பக்கம், இந்த இடப்பக்கம் லெஃப்ட் கார்னர் எடுத்து இப்படி போட்டக்கூடாது, தொட்டு ஓம் அஸ்திராய பட் போட்டுக்கிட்டு ஜலசுத்திக்கு 8 கிரியை செஞ்சோம் இல்லையா, அதில் முதல் 4 கிரியை செஞ்சோம். ஓம் சிவாய நமஹ நிரீட்சணம். சூரிய நேத்திரத்தால் உலர்த்தி, அக்னி நேத்திரத்தால் தகனப்படுத்தி, சந்திர நேத்திரத்தால் குளிர் செய்தல். அப்போ வந்து அது நீரை செஞ்சோம். இப்போ திருநீற்றை நிரீட்சணம். அப்புறம் வந்து புரோக்ஷணம். ஓம் ஹிருதயாய ஓஷட், ஓம் சிவாய நமஹ பானம், ஓம் அஸ்திராய பட் பீட்சணம், ஓம் கவச்சாய ஓஷட் வச்சுட்டு பஞ்ச கலா மந்திரங்கள் 5 கலை மந்திரம் நம்ம வகுப்பில் படிச்சிருக்கோம். 5 கலைகள் நிறுத்தி
பிரதிஷ்டை வித்தை சாந்தி சாந்தி அதுக்கு மந்திரம். ஓம் நிவர்த்திகளாய மகா, ஓம் பிரதிஷ்டாகளாய மகா, ஓம் வித்யாகளாய மகா, ஓம் சாந்திகளாய மகா, ஓம் சாந்தியாதீதகளாய மகா. அப்புறம் பஞ்சபிரம மந்திரம் 5. இது ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த மந்திரங்களை சொல்லி தான் திருநீரை நம்ம பூச போகிறோம். இது சிவஞான சித்தியாரில் இந்த பஞ்ச மந்திரங்கள்னு சொல்லிட்டு இருக்கிறது ரொம்ப அற்புதமாக சொல்லப்பட்டிருக்கு. எங்கே அப்படின்னா அந்த 2ஆம் யுத்தத்தினுடைய இறுதி பகுதியாக இருக்கும். மந்திரம் அதனின் பஞ்ச மந்திரம். அத்வாக்கள் 6 சுவாமிஜி திருமேனியாம். அத்வாக்கள் எவை? மந்திரம், பதம், வண்ணம், புவனம், தத்துவங்களை 6 அத்வாக்கள். அந்த 6 அத்வாக்கள் தலைச்சிறந்தது எதுனா மந்திரம். மந்திர திருமேனி ரொம்ப முக்கியம். அந்த மந்திர திருமேனியும் மந்திரங்கள்லையும் பஞ்ச மந்திரங்கள் ரொம்ப முக்கியம். அதான் ஈசான தற்புருஷம் அகோரம் வாமதேவம் சக்தி. ஆக அந்த பஞ்ச மந்திரம் ஓதும் பரமனார் என்று திருமுறையும் பஞ்சமந்திரங்கள் பெருமையை சொல்லுது. திருமியச்சூர் இளங்கோயில், திருமியச்சூர் இளங்கோயில். ஒரு கோயிலுக்குள்ளே இன்னொரு கோயில் தான் இளங்கோயில். திருமியச்சூர் இளங்கோயில் 5ஆம் திருமுறை திருநாவுக்கரசு தேவாரம் சொல்லியிருக்கு. பஞ்சமந்திரம் நாம ஓதனங்களுக்காக சுவாமி பஞ்சமந்திரங்களை ஓதுகின்றார். இது வேதங்கள்லேயும் இதை போற்றி ஸ்லோகங்கள் இருக்கின்றன, ஆகமங்களே இருக்கின்றன. என்னோட பெருமை தெரியாமலே பலரும் வேத ஸ்லோகங்கள்லாம் சொல்லுவாங்க இல்லையா? கொஞ்சம் ஆகமங்கள்லாம் கேட்டால் தான் என்னுடைய பெருமை தெரியும். ஆக அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு. ஓம் ஈசானமூர்த்தாய நமஹ, ஓம் தத்புருஷ உத்தராய நமஹ, ஓம் அகோர கதியாய நமஹ, ஓம் வாமதேவ ருத்ராய நமஹ, ஓம் சத்யோஜாத மூர்த்தியே நமஹ. இதை பஞ்சமந்திரம். அதுக்கப்புறம் சடங்க மந்திரம் 6. இந்த 5 6 இருந்தால் 11 மந்திரம்னு பாடத்தில் படிக்கிறோம். சடங்க மந்திரம். ஓம் ஹிருதயாய நமஹ, ஓம் சிரசே நமஹ, ஓம் சிகாய நமஹ, ஓம் கவச்சாய நமஹ, ஓம் நேத்ரேபியோ நமஹ, ஓம் அஸ்திராய நமஹ சொல்லிட்டு இந்த நிரீக்ஷனுக்கு இப்படி தானே வச்சுங்க. அதே தான் இப்படி தொட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கரண்டியால் நீரை எடுத்து ஹிருதய மந்திரம் சொல்லி நீரை விட்டுக்கணும் வேண்டிய அளவு. ஓம் ஹிருதயாய ஔஷடு, ஓம் ஹிருதயாய ஔஷடு விட்டு ஓம் கவச்சாய நமகா என்று குறைத்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா திருநீர் நமக்கு ஒரு கவசம் இல்லையா? நம்ம எது காக்கின்றதோ அதுக்கு கவசம்னு பேர் இல்லையா? கந்ததஷ்டி கவசம்னு சொல்கிறோம், சிவ கவசம்னு சொல்கிறோம். ஸ்தோத்திரங்களாக இருக்கணும். திருநீரே நமக்கு கவசம் தான். ஆகவே அது ஓம் கவச்சாய நமகான்னு சொல்லி குறைத்து கொண்டு முதல்ல ஈசான மந்திரம் சொல்லி உச்சந்தலையில் 3 முறை தொடணும். 2 கை விரல் நுனிகளாலும் ஓம் ஈசானமூர்த்தாய நமஹ, ஓம் ஈசானமூர்த்தாய நமஹ, ஓம் ஈசானமூர்த்தாய நமஹ. அப்புறம் குறைத்துக்கிட்டு ஓம் தத்புருஷ வக்ராய நமஹ 3 முறை திரிகுண்டலமாக இல்லையா? இப்போ பாருங்க, நாம அந்த நிரீக்ஷனாதி கிரியைகளை செய்து சுத்தப்படுத்தியிருக்கோம். திருநீச்சை ஜலம் மட்டும் சுத்தப்படுத்தியிருக்கோம். அப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அபிஷேக விபூதியை நாம அனுஷ்டானத்துக்கு பயன்படுத்தக்கூடாது. நம்ம சுத்தப்படுத்துகிறோமே இல்லையா? அபிஷேக விபூதி சுவாமிக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது. இப்போ சுவாமியுடைய திருமேனியிலே அது ஏற்கனவே இருந்தது. சுவாமியுடைய திருமேனியிலிருந்து எடுத்து நாம சுத்தப்படுத்துறது அது பொருந்தாது இல்லையா? அதனால நம்ம அபிஷேக விபூதி வீட்டில் வச்சுக்கிட்டோம்னா அதை உத்தூளனமாக பூசுறதுக்கு நம்ம பயன்படுத்திக்கிறோம். உத்தூளனமாக பூசும்போது நம்ம ஒன்றும் அதை சுத்தப்படுத்த போகிறது இல்லையே. அனுஷ்டானத்தில் பயன்படுத்தும் போதோ அல்லது நீரில் குழைத்து பூசும் போதோ அபிஷேக விபூதியை நீரிலே குழைக்கக்கூடாது என்பதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். சரி, கவச்சாய நமகா, ஈசானமூர்த்தாய நமகா 3 முறை பூஜை. ஓம் தத்புருஷவக்ராய நமகா 3 முறை. இந்த புருவ எல்லைக்கு கீழே இறங்கிறாமல் பார்த்துக்கணும். ஓம் அகோர ஹிருதயாய நமகா மார்புலம் 3 முறை. ஓம் அகோர ஹிருதயாய நமகா. நெற்றியில் இருக்கிற நீளமும் மார்புல நீளமும் சம நீளம் தான். ஓம் வாமதேவ குஹ்யாய நமகா தொட்டா போதும். ஓம் சத்யோஜாத மூர்த்தியே நமகா 2 முறை இப்படி தொட்டா போதும். இங்கே 2 கையால் தொட்டோம், இப்போ 1 கையால் தொட்டோம். இது வாமதேவ குஹ்யாய நமகா, ஓம் சத்யோஜாத மூர்த்தியே நமகா. அதுக்கப்புறம் எல்லா இடமும் ஓம் சத்யோஜாத மூர்த்தியே நமகா. இதே மந்திரம் தான். ஓம் சத்யோஜாத மூர்த்தியே நமகா வடத்தோல். இது நெற்றியிலையும் மார்புலையும் உள்ள அதே நீளம். வடத்தோளுக்கு அப்புறம் தான் இடத்தோல். ஓம் சத்யோஜாத மூர்த்தியே நமகா. அப்புறம் கரெக்டாக இந்த ஜாயிண்டில் தான் இல்லையா? சிலர் மேலே தள்ளி பூசிருக்கலாம், சில கீழே தள்ளி பூசிருக்கலாம். அதெல்லாம் வேறு வேறு சம்பிரதாயங்கள். நம்ம சைவ சம்பிரதாயம் சிவாகம சம்பிரதாயம் படி இங்கே தான் கரெக்டாக அந்த ஜாயிண்டில் தான். இங்கே பூசிருக்கோமா, இதில் ஒரு கால்வாசி இடத்துக்கு இங்கே பூசினா போதும். அங்குடம்லாம் கொடுத்துருப்பாங்க புத்தகத்தை பார்த்துக்கலாம். ஓம் சத்யோஜாத மூர்த்தியே நமகா. அதுவாக இங்கே ஓம் சத்யோஜாத மூர்த்தியே நமகா. இதே நீளம் தான் மணிக்கட்டு இடத்துல ஓம் சத்யோஜாத மூர்த்தியே நமகா, ஓம் சத்யோஜாத மூர்த்தியே நமகா. அதுக்கப்புறம் முதுகு பின்னாடி ஓம் சத்யோஜாத மூர்த்தியே நமகா. அப்புறம் காது ஓம் சத்யோஜாத மூர்த்தியே நமகா. பின் கழுத்து ஓம் சத்யோஜாத மூர்த்தியே நமகா, ஓம் சத்யோஜாத மூர்த்தியே. அப்புறம் கொஞ்சம் நீர் விட்டுக்கிட்டு நம்ம தேய்ச்சிக்கிட்டு அங்கே கொஞ்சம் 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 தண்ணீர் துளிகள் அதில் கொஞ்சம் திருநீர் கலந்துருக்கலாம். அதை எடுத்து ஒடுக்கி கொண்டதாக பாவிக்கணும்.
உயிர்க்கு கொண்டதாக பாவிக்கணும். இது வரைக்கும் செய்யுங்க சரளமாக, தடை இல்லாமல் வர்ற மாதிரி. கொஞ்சம் ஒவ்வொரு நாளும் செய்யும் போது கொஞ்சம் முதல்ல யோசித்து வச்சு செய்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு அடுத்தடுத்த கிரியைகளுக்கு கை தன்னால போயிடும். இதை நல்லா நீங்கள் பயிற்சி பெற்றுட்டு இதுக்கப்புறம் இதே அளவுக்கு இன்னும் இருக்குது, இது சரி பாதின்னு வச்சுக்கோங்களேன், இதே அளவு இருக்குது. ஆனால் அதில் புதுசாக வர போகிறது இன்னும் பிராணாயாமம், அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கரணியாசன் அங்கனியாசன் தான். மற்றபடி தர்ப்பணம்லாம் கூட நம்ம அசுரதேவருக்கு கொடுத்தோம். அந்த மாதிரி தான் தர்ப்பணம் அதில் பாருங்கள், நம்ம பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்குற மந்திரமும் வருது. நாள்தோறும் நம்ம முன்னோர்களுக்கும் நம்ம அந்த முன்னோர்கள் செய்யும் வழிபாடும் கூட அதில் சேர்ந்துருக்கு பாருங்கள். பெரிய பாக்கியம் அது. பொதுவாக தர்ப்பணம் அதை கொடுக்கறது வீட்டில் ஆண்கள் தான் கொடுப்பாங்க. ஆனால் பெண்களும் தீட்சை அனுஷ்டானம் பண்ணாகும் போது பெண்களுக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கும் பாருங்க. யார் நம்ம முன்னோர்கள் வாழ்ந்து மனித முன்னோர்கள், அவங்க தாத்தாவாக இருக்கலாம், அவங்களுக்கும் முன்னாளாக இருக்கலாம், எல்லா முன்னோர்களுக்கும் அது போய் சேரும் அந்த தர்ப்பணம். அது நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் புத்தகத்தையும் படித்து வீடியோவும் பார்த்து அடுத்தது நீங்களே பண்ணிக்கலாம். இப்போ ஆனால் மூடமந்திரம் சொல்லிட்டு தான் நிற்கணும். இதோட போதும் சொல்லி இதோட நிச்சயக்கூடாது. ஏன்னா ஒரு திருமண சடங்கில் பலவேறு கிரியைகள் இருக்கலாம். ஆனால் திருமாங்கல்ய தாரணம் தான் முதன்மையான முக்கியமான கிரியை. அது மாதிரி இங்கே நம்ம மூலமந்திர ஜபம் பண்ணுறது தான் முக்கியம் இல்லையா? மூலமந்திர நாளைக்கு எப்படி அஞ்செழுத்து மந்திரத்தை நமக்கு குருநாதர் உபதேசிக்கின்றார்களோ அந்த முறையில் அப்படியே அதை மாற்றாமல் 108 முறை ஜபம் பண்ணி 108 முறை ஜபம் பண்ணிக்கும் போது இந்த விரல் வரைகளை வச்சுக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 இப்படி உள்ள வச்சு மறைவாக வச்சு ஒவ்வொரு முறையும் இந்த மூலமந்திரத்தை சொல்லுவீங்க. ஒரு தடவை வந்தீங்கன்னா 10 ஆகும். அது மாதிரி 10 தடவை வந்தீங்கன்னா 100, அப்புறம் ஒரு 8, இந்த இதோட முடிஞ்சிடும் 8. ஜபமாலை வச்சுருந்தீங்கன்னா 27 மணிகள் கொண்ட ஜபமாலை வச்சா உங்களுக்கு செய்துக்கு ஈஸியாக இருக்கும். 4 முறை நீங்கள் உருட்டினீங்கன்னா 4 27 108. அந்த நாகமணி மையத்தில் இருக்கும், அதை தாண்டாமல் அப்படி திருப்பி விட்டு விட்டுருக்கோம். ஞானத்தை முதன்மையாக வச்சா மேல் நோக்கி விட்டுருக்கோம். இல்லை உலகியல் பேர்கள் அதை முதன்மையாக வச்சா கீழ் நோக்கி விட்டுறணும் என்று பெரியவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அந்த மூலமந்திர ஜபத்தோடு நீங்கள் இதை முடிச்சுக்கலாம். அப்புறம் நீங்கள் நாள்தோறும் பஞ்சபுராணம் தேவார பாடல்கள் என்ன சொல்றீங்களோ அதை சொல்லி உங்கள் வழிபாட்டை பூர்த்தி செய்து கொள்ளலாம். பெரியவர்கள் உடல் அழிவுற்றவர்கள் அடிக்கடி முழுசா செய்ய முடியல அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் செய்யலாம் இல்லையா? உடம்பு சரியில்லாத உடம்பு ஒத்துழைக்கல அப்படின்னு சொன்னால் வயதானவர்கள் அப்படிங்கும்போது நம்ம திருநீற்றை குளித்து பூசிக்கொண்டு மூலமந்திரத்தை ஜபம் செய்து கொண்டு அந்த அளவு வைத்துக் கொள்ளலாம். அது மாதிரி குழந்தைகள்லாம் இருக்கிறாங்க பார்க்குறேன், அவர்கள்லாம் அந்த கிரியைகள் எல்லாம் செய்வது பெரிய ஒரு காரியமாக தெரியுதுன்னா முதல்ல இந்த மாதிரி திருநீற்றை குளித்து பூசிக்கொண்டு மூலமந்திர ஜபம்னு வச்சு அப்போ படிப்படியாக அவர்கள் அதை கொண்டு வரலாம். பெண்களுக்கு வீட்டில் பொறுப்புகள் அதிகமாகுது, இந்த மாதிரி ஆண்கள் வராங்க, இந்த மாதிரி விசேஷ வீடுகள் போக்குவரத்துகள்லாம் இருக்குது அப்படிங்கும் போது அவர்கள் சுருக்கி கொள்ளலாம், தேவையானவர்கள் சுருக்கி கொள்ளலாம். இல்லை சார் ரொம்ப குறைஞ்ச நேரம் தான் இருக்குது அப்படின்னா அவர்களும் திருநீற்றை குளித்து பூசிக்கொண்டு மூலமந்திர ஜபம் செய்து கொண்டால் போதுமானது. இந்த மாதிரி திருநீரும் பூசக்கூடாத காலமாக இருக்குது, வீட்டுக்கு வழக்கான காலமாக இருக்குது, என்ன செய்யுது? மூலமந்திரத்தை மட்டும் அப்போது ஜபம் செய்து கொண்டால் போதுமானது. ஆக இந்த அளவிலே இந்த ஆதீனத்தின் பெருமை குறித்தும் தீட்சை குறித்தும் அடியே இந்த கருத்துக்களை தங்களிடம் தெரிவித்துக் கொண்டு இங்கே மாணவர்களை எல்லாம் இந்த அடைமழை இப்படி ஒரு மழை பெய்து அதையும் கூட பொருட்படுத்தாமல் தாங்கள் எல்லாம் அமைப்பாளர் அவர்கள் அழைத்து கொண்டு வர எல்லோரும் இங்கே வருகை தந்திருப்பது ரொம்ப ரொம்ப ஒரு பெருமைக்குரிய விஷயம். சைவத்துக்கு மிகப்பெரிய எழுச்சி காத்து கொண்டிருக்கின்றது என்பதை அந்த காட்டுகின்றதாக நான் உணர்கின்றேன். ஆக தங்கள் அனைவருக்கும் மாணாக்கர்கள் அனைவருக்கும் அமைப்பாளர் பெருமக்களுக்கும் அடியின் பணிவன்பான